السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை நாம் ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை நீக்குகின்றான், கவலைகள் கஷ்டங்களை நீக்குகின்றான், நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான், ஏழ்மையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருக்கு பின்னால் நாம் இந்த துஆக்களை ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு கிடைக்கும். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் நீங்கும். அல்லாஹ் ஏழ்மையை விட்டும் நம்மை பாதுகாக்கின்றான். கடனிலிருந்து அல்லாஹ் நம்மை விடுபட வைக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த துஆக்களாக இந்த துஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் முதலாவது துஆ அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை பெற்று தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மதி மின் ஷர்ரி மா ஹலக். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மதி மின் ஷர்ரி மா ஹலக் என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம். அதன் பின்னால் நாம் இந்த துஆவையும் ஓதுவோம். தவக்கல்து அலல் ஹய்யில்லதி லா யமூது லம் யத்தஹிது வலது வலம் யகுன் லஹு ஷரீக்குன் ஃபில் முல்கி வலம் யகுன் லஹு வலிய்யுன் மினல் துல்லி வகப்பிர்ஹு தக்பீரா. توكلت على الحي الذي لا يموت لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا என்ற இந்த துஆவை ஓதுவோம். இந்த இரண்டு துஆக்களையும் நாம் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆக்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான். அதே போன்று ஏழ்மையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அதே போன்று இந்த துஆக்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹ் ஷைத்தானை விட்டும் நம்மை பாதுகாப்பான். அதே போன்று பிறருடைய தீண்டுதல்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான துஆக்களாக இந்த துஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதுவோம், ஒவ்வொரு நாளும் ஓதுவோம்.